ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏஜியோ ஆஃபர் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஆல் ஸ்டார் சேல் வந்து இப்போ லைவில் இருக்குது. நான் ஏதோ ஒரு ஆஃபர் பார்க்க போய் ஆர்டர் பண்ணது என்னவோ வேறு என்னவோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் 150 ருபீஸ்க்கு வந்து குர்தீஸ் வந்து பழையபடி ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி ஆஃபர் அவைல் பண்ணும் அப்படின்ற டீட்டெயிலை சொல்லிக்கிறேன். ஸோ டேரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். 75% ஆஃபர் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ட்ரெண்ட்ஸ் கூப்பன் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா, எந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபரில் இருக்குது. நான் ஷார்ட் பை கிளிக் பண்ணி லோயஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டேன். பாருங்கள், ஸ்டார்டிங் 150லேருந்தே வந்து குர்த்தீஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எல், XXL சைஸஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்தது. எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், பார்த்தோன்னே அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட்டுன்னு வழக்கம் போல் பழையபடி போட்டுட்டாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக ஆர்டர் பண்ணலாம், இல்லாட்டினா வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு விறுவிறுன்னு இருக்கிற லோயஸ்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், லெகின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 160 ருபீஸ் தான். அதே மாதிரி 499, 599 இந்த குர்த்தீஸ்லாம் ஜஸ்ட் 150 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது. சம் குர்த்தீஸ் வந்து 69% ஆஃபரில் இருக்குது. சம் குர்த்தீஸ் வந்து 70% ஆஃபில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு குர்த்தி வேணுனாலும் நீங்கள் ஒரு 4-5 குர்த்தி ஆட் பண்ணி கூப்பன் அப்ளை பண்ணி தென் வந்து ஃபைனலாக வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வந்து ஒரு குர்த்தி மட்டும் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பை பண்ண முடியாது. ஃப்ரீ ஷிப்பிங்க்குமே வந்து 799 கார்ட் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கூப்பன் ட்ரெண்ட்ஸ் கூப்பன்னா 1500 அளவுக்கு கார்ட்டில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிற குர்த்திஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா லோயஸ்ட்டில் ஒன்று எந்த குர்த்தி வேணுமோ அதை ஆட் பண்ணிட்டு ஹையஸ்ட் வேல்யூவில் ஒரு குர்த்தி ஆட் பண்ணிவிட்டு கூப்பன் அப்ளை பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள், நான் கூப்பன் அப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வருது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வேறு இருக்கிற குர்த்தி வந்து நிறைய இருக்குது. எப்போதுமே 150 ரேஞ்சில் ஒரு 2 குர்த்தி இருக்கும், ஒரு குர்த்தி இருக்கும், அப்படி தான் இருக்கும். பட் இன்றைக்கி வந்து எக்கச்சக்கமாக இருந்தது. எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவசரமாக தான் சீரியஸாகவே பண்ணேன். 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பாருங்கள், உங்களுக்கு நான் கார்ட்டில் ஆர்டர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பேன். நான் ஆர்டர் பண்ண நினச்சது என்னவோ வந்து சேல் போகுது, ஏதாவது ஆஃபர் இருக்கா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். அப்புறம் இந்த 150 பார்த்தோன்னா ஆர்டர் பண்ணணும்னு நினச்சது இந்த 150, 180 குர்த்தீஸ் தான். பட் நான் ஆர்டர் பண்ணது வேறு. அது உங்களுக்கு ஃபைனலாக பார்க்கும்போது தெரியும். அதுவுமே நல்ல ஒரு ஆஃபரில் தான் வாங்கியிருக்கோம். இப்போ பாருங்களேன், கார்ட் வேல்யூ 2118 ரூபா இருக்குது. ட்ரெண்ட்ஸ் கூப்பன் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். 61 ருபீஸ் வந்து அப்ளை ஆகி ஃப்ரீ டெலிவரி. முன்னாடிலாம் வந்து கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அது இதுன்னு போடுவாங்க, COD ஃபீ அந்த இதுன்னு போடுவாங்க. பட் இப்போ வந்து ஃப்ரீ டெலிவரியில் கிடைக்கிது. இப்போ நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் ஃப்ரீ டெலிவரியில் தான் கிடைக்கிது. அவைல் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது அட்ரஸ் பண்ணும்போது நாட் டெலிவர்டு ஒரு லொக்கேஷன் வந்துச்சு. சரி, ஓகே, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி பார்த்தா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகலை. நான் 2-3 அட்ரஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். பட் நாட் டெலிவர்டுன்னு வந்துச்சு. சரி, ஓகே, அதனால தான் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது போல் இருக்குது அப்படின்ட்டுன்னு நான் சேடாக வந்து பேக்கில் வந்து போயிட்டேன். சரி, வேறு எதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் வந்து வேறு எதாவது அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு குர்த்தீஸ் இப்போ சியாகிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குர்த்தீஸ் வந்து 180க்கு அவைலபிளாக இருக்குது. சூப்பரான குர்த்தி. ஸோ அதுவுமே நல்ல ஒர்த்தியானது. இது இப்போயுமே நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, திருப்பி ஆட் பண்ணி கொடுத்து பார்ப்போம். இப்போ வந்து பாருங்களேன், இந்த நேவி ப்ளூ வந்து சியாகி பிராண்டு. ஸோ 156 ருபீஸ்க்கு இருக்குது. 75% ஆஃபரில் இந்த குர்த்தி வந்து நம்மளுக்கு அவைலபிளாக கிடச்சிது. பட் என்னென்னா, மிச்சதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே இதுவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. அதுதான் ரீசன். பாருங்களேன், எல்லாமே நாட் டெலிவர்டுன்னு வருது. அந்த சியாகி பிராண்ட் குர்த்திஸ் மட்டும் 12th மார்ச்னு காமிக்குது. அதில் என்ன ஒரு சிக்கலாகிட்டு போயிட்டுன்னா, நான் வேறு குர்த்திஸ் ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளே அந்த குர்த்தி வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. இல்லைனா அது நான் வந்து 156 ருபீஸ்க்கு நான் வந்து பை பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் நான் அடுத்து இருக்குது வேறு ஏதாவது நான் ஹையஸ்ட்டு காஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணி அந்த குர்த்தி ஆட் பண்ணியிருந்தனாலே முடிஞ்சு போச்சு. 156 ருபீஸ்க்கு அந்த குர்த்தி ஆர்டர் பண்ணியிருப்பேன். ஹையஸ்ட் காஸ்ட் உள்ளதை வந்து நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் கூட கேன்சல் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு குர்த்தி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதாவது சியாகி குர்த்திலாம் கிடைக்குது. ஸோ அதனால தான் நான் அகைன் சியாகி குர்த்தி வந்து சேர்த்துட்டு இருந்தேன், ஆட் பண்ணிட்டு இருந்தேன். திருப்பியும் ஓரளவு வந்து ஃபைனலாக வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு ஃபைனலாக நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னென்ன குர்த்தின்றதை காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்களேன், XXLலாம் அவைலபிளாக இருக்குது.
நிறைய குர்த்திஸ் அதாவது நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போடுற குர்த்திஸ் இல்லாமல் வழக்கத்துக்கு மாறாக உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து இருந்தது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்பீடாக ஆட் பண்ணணும் அப்படின்றதுல தான் நான் வந்து குறியாக இருந்தேன். ஏதாவது ஒன்றுனாவது ஆர்டர் பண்ணிடணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே ஆர்டரும் பண்ணியிருக்கேன். நான் ஆர்டர் பண்ணாமலாம் இல்லை. இப்போ வந்து பாருங்கள் 70% தான் மோஸ்ட்லி வந்து இந்த ஒயிட் குர்த்திலாம் வந்து சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து பியூர் ஒயிட்டில் வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ அதே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து என்னாச்சுன்னா கார்ட்டில் வந்து 20க்கு மேலே ஆட் ஆகிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே ஆட் பண்ண முடியாதுன்னு வந்ததுனால நான் கார்ட்டை கிளிக் பண்ணால் அந்த சியாகி பிராண்ட் 156க்கு இருந்துச்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்து டெலிவரி காமிச்சிச்சு பாருங்கள். அதுவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. சரி ஓகே இருக்கிறத திருப்பி செக் பண்ணி பார்ப்போம் என்னென்ன குர்த்தி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு ப்ளேஸ் ஆர்டர் வந்து நான் கொடுத்தேன். எக்ஸ்ட்ரா அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்போ அதில் தான் காமிக்கும் என்னென்ன குர்த்தி டெலிவரி ஆகுது என்னென்ன குர்த்தி டெலிவரி ஆகாதுன்னு. இதில் ஒன்று கூட நான் ஆட் பண்ணதில் டெலிவரி ஆகலை. எனக்கு வந்து கடுப்பாயிட்டு சரி ஓகே நம்ம வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஹையஸ்ட் எம்ஆர்பியில் வந்து நம்மளுக்கு 75% ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது ரிமூவ் பண்ணுறதே இது வந்து எனக்கு ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் ஆச்சு. டைம் பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் இப்போ லைவ் எடுத்து உடனே நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து மூவ் டு விஷ் லிஸ்ட் கொடுத்துட்டேன். அதாவது இப்போ வந்து எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை. இப்போ நான் வந்து விஷ் லிஸ்ட்டில் போய் நான் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ தான் எனக்கு 75% ஆஃபர் வந்து லைவில் இருக்கிறது வந்து தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 75%ல் வந்து ஆஃபரில் இருக்குது எனக்கு சத்தியமாக தெரியல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டுன்னு இதை வழக்கம் போல் நான் இதை பார்த்தேன். ஆட் டு கார்ட் கொடுத்தேன். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போவோம். அதாவது வந்து 180, 150 உள்ள குர்த்திஸ் தான் ஆட் ஆக மாட்டேங்குது. இது 200 மேலே இருக்கிறதுனால நான் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குர்த்தியுமே சூப்பராக இருந்தது. பட் நான் இதே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மயில் கழுத்து கலர் ப்ளூ கலர் இதே வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இந்த ப்ளூ தான் நான் சொன்னேன். அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்தது. இந்த குர்த்தி வந்து ஒரு ஷைனிங்கான ஒரு சில்க் டைப்பில் இருக்குது. ஓகே நம்ம ஆட் பண்ணி பார்ப்போன்ட்டு நான் இதை வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துட்டேன். ஸோ என்ன மாதிரி பதட்டப்படாமல் ஆர்டர் பண்ணுங்கள். நான் எப்படி ஆர்டர் பண்ணுன்ற ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஹையஸ்ட் எம்ஆர்பி உள்ளதை ஃபர்ஸ்ட்டே வந்து ஆட் பண்ணி கார்ட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லோயஸ்ட் அதாவது 180 குர்த்தி சியாகி பிராண்டில் 156 குர்த்திலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்து கூப்பன் அப்ளை பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹையஸ்ட் வேல்யூ உள்ள குர்த்தியை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்படின்னும் போது நீங்கள் அதாவது கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு குர்த்தி கூட நீங்கள் ஜஸ்ட் 156 ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம். நோ கன்வீனியன்ஸ் ஃபீஸ், நோ சிஓடி ஃபீ எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. ஃபீ வந்து பே பண்ண தேவையில்ல. இதெல்லாம் வந்து பாருங்களேன் சூப்பராக இருக்குது. அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருந்திருக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து 1, 2 ஸ்டாக் மட்டும் இருந்திருக்கும். மித்ததெல்லாம் அந்த நிறைய 150லலாம் நிறைய எக்ஸ்எல், எல் எல்லா சைஸும் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து கிடைக்காதுன்னு அர்த்தம். நம்மளே வந்து அதை ஆட் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. நிறைய ஷார்ட் டாப்பு, குர்த்தீஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து நான் கார்ட்டில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இன்னுமே வந்து ஆட் பண்ண சொல்லுது. நம்ம விஷ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு விஷ் லிஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அதாவது வந்து அந்த 150 குர்த்தியை தவிர 150, 180 குர்த்தியை தவிர வேறு ஏதாவது வந்து ஆஃபர்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலான்னு பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவ் கிராண்ட் குர்த்திஸ் எல்லாமே 75% ஆஃபரில் இருந்தது எனக்கு தெரிஞ்சுது. ஓகே இதுவுமே ஒரு நல்ல ஆஃபர் தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு வந்து கடைசியாக வந்து ஃபைனலாக ஆர்டர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 75% குர்த்தியும் தென் வந்து அந்த 180க்கும் என்னவோ ஒரு 210 குர்த்தின்னு நினைக்கிறேன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சிலலாம் வந்து கண்டிப்பாக ஒர்த் நியூ அரைவல்ஸ் மாதிரி தான் நிறைய நியூ கலெக்ஷன்ஸும் இருக்குது. இதெல்லாம் வந்து 75%ல் இந்த நேவி ப்ளூலாம் வந்து கண்டிப்பாக ஒர்த்து சூப்பராக இருக்கும் மெட்டீரியல். தாராளமாக வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸோ நான் ஓரளவு ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவே கார்ட் வேல்யூ போதும்.
எல்லாமே பாருங்களேன், மோஸ்ட் ஆஃப் குர்த்திஸ், மோஸ்ட் ஆஃப் லெகின்ஸ், மோஸ்ட் ஆஃப் த வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிலது வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஏஜோவில் ஆஃபர் போட்டு. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் பார்த்தோன்னே எனக்கு சீரியஸாக வந்து ரொம்ப ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைஸாகவும் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பாருங்கள், இதில் ட்ரெண்ட்ஸ் கூப்பன் அப்ளை ஆகுது. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு எல்லாமே 70-75% கிடைக்குது. இதுலேயுமே ஒரு சில 5 குர்த்திஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிள் காமிக்கல. ஸோ அந்த 5 லோயஸ்ட் ரேஞ்சாக தான் இருக்கும். அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ளூ கலர் இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு டக்குன்னு இருக்கிற குர்த்தியாவது 75%ல் அவைல் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த பேஸ்டல் கலர் ஒன்று இருக்குது பாருங்கள், அவாசாவில் 210 அந்த சம்திங்கில் இருக்குது பாருங்கள், 209. இதெல்லாம் வந்து சூப்பர் குர்த்தி. அதை நான் ரிமூவ் பண்ணவே இல்லை. இப்போ வந்து பாருங்கள், ஒரு 4-5 குர்த்தி ரிமூவ் பண்ணோன்னே இந்த 4 குர்த்தியுமே அவைலபிள் காமிக்குது. அபாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னொன்று வந்து இதே மாதிரிலே 209லே 210லே ஆர்டர் பண்ணதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோமே, அது எதுவும் விஷ்லிஸ்ட்டில் போயிருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா, சரி ஓகே அதை செக் பண்ணிட்டு இருந்தோன்னா அது விஷ்லிஸ்ட்டில் இல்லை. செக் பண்ணிட்டு இருந்தால் இந்த ப்ராடக்ட்டும் போயிருன்னு கடகடன் வந்து ப்ளேஸ் டு ஆர்டர் கொடுத்துட்றேன். ப்ரொசீட் டு பேமெண்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது உங்கள்கிட்ட வேலட் அமௌண்ட் இருந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், ₹1 கூட சிஓடி ஃபீஸ் போடல, கன்வீனியன்ஸ் போடல, எதுவுமே போடல. பே நவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஏதாவது குர்த்திஸ் தேவையில்லை அப்படின்னா திருப்பியும் ஏஜோ க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஏஜோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த குர்த்தி தேவையில்லையோ அதை கேன்சல் கொடுத்துருங்க, ஏதாவது ரீசன் கொடுத்து. அவ்வளோதான், நீங்கள் ஒரு குர்த்தி கூட ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.